இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகமெங்கும் விசில் புரட்சி. 130 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்பு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, காரைக்குடி, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தன்னெழுச்சியை கண்டு திமுக அதிமுக கூட்டணி அதிர்ச்சியில். மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் இன்றைய பரபரப்பு செய்திகள். காரைக்குடியில் பரபரப்பு. தபால் வாக்குப்பதிவில் முறைகேடு நடந்ததாக புகார். டிவிகேவிற்கு பதிலாக காங்கிரசுக்கு மாற்றி போடப்பட்ட தபால் வாக்கு. அதிர்ச்சி புகார். காரைக்குடியில் முதியவர்களின் தபால் வாக்குகளை அதிகாரிகள் தன்னிச்சையாக மாற்றி பதிவு செய்ததாக எழுந்துள்ள புகார் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள காலவாய் பொற்றல் பகுதியில் 90 வயதான முதியவர் ராஜாமணி மற்றும் அவரது மனைவி சீதையம்மாள் வசித்து வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி வயது முதிர்ந்தோருக்கான தபால் வாக்கு சேகரிக்க அதிகாரிகள் இவர்களது இல்லத்துக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது தேர்தல் பணியில் இருந்த அதிகாரிகள் முதியவர்களின் உறவினர்கள் யாரையும் அருகில் இருக்க அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முதியவர்களிடம் மட்டும் வாக்குப்பதிவு நடத்த முயன்றுள்ளனர். இந்நிலையில் முதியவர் ராஜாமணி தாம் தமிழக வெற்றி கழகம் அல்லது குறிப்பிட்ட சுயேட்சை வேட்பாளர் பிரபு என்பவருக்கு வாக்களிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அங்கு வந்த அதிகாரிகள் முதியவரின் விருப்பத்திற்கு மாறாக வலுக்கட்டாயமாக காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் வாக்குப்பதிவு செய்ததாக உறவினர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். உறவினர்களின் குமுறல். சின்னம் தெரியாத முதியவர்களை ஏமாற்றி அதிகாரிகளே கையை பிடித்து அமுக்கி வாக்கை மாற்றி பதிவு செய்துள்ளனர். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என ராஜாமணியின் குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அங்கிருந்த ஒரு சிறுவன் இந்த முறைகேட்டை கவனித்து வெளியே கூறிய பிறகே இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிகாரிகளின் பதில். இந்த புகார் குறித்து காரைக்குடி வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் மற்றும் காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டுள்ளது. தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் போது வீடியோ கேமரா மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்த பின்னரே உண்மை நிலை தெரிய வரும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சாலை மறியல் போராட்டம். அதிகாரிகளின் இந்த செயலால் அதிருப்தியடைந்த வேட்பாளர் பிரபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தேவக்கோட்டை கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க சென்றனர். அங்கு மனுவை பெற்றுக்கொள்ள அதிகாரிகள் மறுத்ததாக கூறி தற்போது தேவக்கோட்டை ராம்நகர் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதியவர்களின் வாக்குகளை அதிகாரிகளே தீர்மானிப்பதாக எழுந்துள்ள இந்த புகார் தேர்தல் களத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.